ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நவீன காலங்களில் அட்சய திருதிங்கிறது ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அப்போது நிறைய பேர்த்துக்கு இதில் குழப்பங்கள் இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா தங்கம் சேரும்னு சொல்கிறாங்களே, அப்போ அட்சய திருதிக்கு என்னமோ வாங்கிப்பலாமா, கடைசிக்கு கடை வாங்கியாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி வீட்டில் வச்சுப்பலாம்ன்ற மாதிரியான எண்ணத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆக்சுவலி அட்சய திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், ஜோதிடத்துலேயும் மற்றபடி ஆன்மீகத்திலையும் அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு சிலரால் கொடுக்கப்படுது. இன்னும் மீடியாக்களில் கூட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பொதுவாகவே அட்சய திருதியை அப்படின்னா தங்கம் வாங்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் அட்சய திருதி அன்னைக்கு மொத்தமாக போய் எல்லாரும் தங்கம் வாங்க முட்டினோம்னாக்க அங்கே இடம் பத்தாதுங்கிறதுனால நீங்கள் முத நாளே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு போயிருங்க, நீங்கள் வாங்குகிற அந்த தங்கத்தை மட்டும் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசமான விளம்பரங்கள் எல்லாமே வியாபாரத்தன்மையை முன்னாடி நிறுத்தி சொல்லப்படுது. அப்போது ஆக்சுவலாக அட்சய திருதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளும் தான் பார்ப்போமே. அந்த வகையில் அட்சய திருதியை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஜோதிட ரீதியாக வரையில் ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு விஷயம் உண்டு. அதாவது திருதியை அப்படிங்கிறது ஒரு திதி. இப்போது அந்த காலத்திலிருந்து நடப்பு காலம் வரைக்கும் ஒரு பண்டிகை கொண்டாடணுமா, ஒரு விருந்து விசேஷம், தீபாவளி, கார்த்திகை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் எதை வச்சு வரும்னா திதியை வச்சு வரும், இல்லாட்டி நட்சத்திரத்தை வச்சு வரும். அந்த வகையில் இந்த திருதியை அப்படிங்கிறது ஒரு திதி. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அஃப்கோர்ஸ் அமாவாசைங்கிறதும் பௌர்ணமிங்கிறதும் ஒரு திதி தான். அதில் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல வர்றது பிரதமை திதி. அதை தான் பாட்டுமை அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துலேயும் சொல்லுவாங்க, நகர்ப்புறத்துலேயும் சொல்லுவாங்க. பாட்டுமை அன்னைக்கு ஒரு காரியம் செய்யாத, அதுக்கு நிறைஞ்ச அமாவாசையில் கூட செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அமாவாசைங்கிறது ஒரு திதி. அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல வர்றது பிரதமை திதி. அதுக்கப்புறம் வர்றது துவிதியை திதி, அது ரெண்டாவது திதி. அதுக்கு அடுத்து வர்றது திருதியை திதி. அப்போ பிரதமை, துவிதியை, திருதியை, மூணாவது திதி திருதியை திதி. இந்த திருதியை திதி எப்பெல்லாம் வரும் அப்படின்னா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் வர்றது திருதியை திதி, பௌர்ணமியிலிருந்து மூணாவது நாள் வர்றதும் திருதியை திதி தான். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தசி, அடுத்தது பௌர்ணமி அல்லது அமாவாசை, அப்படி வந்துடும். அப்போது இந்த திதிகள் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி. இதில் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் அந்த 15 திதியிலையும் திருதியை வரும், தேய்பிறையில் 15 திதியில் ஒரு திதி திருதியை வரும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருதியைக்கு விசேஷம் கிடையாது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற வளர்பிறை திருதியை திதியில் ரொம்ப விசேஷம். அதை தான் அட்சய திருதியைன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வர்றது. சரி, சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டால் ஜோதிடத்தில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம். அந்த சூரியன் தகப்பனாருடைய காரகத்துவம் பெற்றவர். அப்பாவை குறிக்கிறது ஜோதிடத்தில் சூரியன் தான் குறிப்பார். அதனால தான் சூரியன் உச்சமாகி நிற்கல சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா சித்திரைக்கு அப்போ தெருவில் நிற்பான்னு ஒரு பழமொழி கூட சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் நார்மலாகவே உச்சம் பெற்று நிற்பார். அதே மாதிரி திருதியை திதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ சந்திரன் ரிஷபத்தில் சூரியன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறார். மூணாவது நாள் அவர் கண்டிப்பாக ரிஷபத்தில் தான் இருந்தாகணும். ஏற்கனவே மேசத்தில் சூரியன் உச்சம், அடுத்தது ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார் திருதியை திதியில். ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு திதியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பார். அப்போது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது அமாவாசை திதி. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் விலகி நிற்பார், அது பிரதமை. அதுக்கப்புறம் துவிதியை, அதுக்கப்புறம் திருதியை. திருதியை திதியில் சந்திரன் ரிஷபத்தில் தான் இருப்பார் சித்திரை மாதத்தில். அப்போ ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். மேஷத்தில் ஏற்கனவே சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகி நிற்கிறார். அப்போ சூரியனும் உச்சம் பெற்று நிற்கிறார், சந்திரனும் உச்சம் பெற்று நிற்கிறார். ரெண்டு பேரும் உச்சமாகி நிற்கிறப்ப வர்றது தான் இந்த அட்சய திருதியை ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா.
இப்போ நவகிரகங்களில் ஒளி கிரகம்னு சொல்கிறது ரெண்டே 2 கிரகத்தை தான் சொல்லுவாங்க. ஒன்று சூரியனை சொல்லுவாங்க, இன்னொன்று சந்திரனை சொல்லுவாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து ஒளி கிரகம்னு சொல்கிறதில்ல. இருக்கும், பார்த்தா தெரியும் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. சில கிரகங்கள் வெறுங்கண்லேயே தெரியும். இப்போ சுக்கிரன் மாதிரியான கிரகங்கள் சமயத்தில் வெறுங்கண்லேயே பார்க்கலாம். சில கிரகங்கள் நம்ம டெலஸ்கோப்பு அது இதுன்னு வச்சு சயின்டிஃபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஆனால் ஒளி கிரகம்னு சொல்கிறது ரெண்டே 2 கிரகம் தான். ஏன்னா அதிலிருந்து வர்ற ஒளி நம்ம அடையிறதுங்கிறதுனாலையும் அதனால் நமக்கு மற்ற விஷயங்கள் தெரியறதுங்கிறதுனாலையும் ஒளி கிரகம்ங்கிறது சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும். பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒளி கிரகமான சூரியனோ அல்லது சந்திரனோ உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ உட்காந்தா அந்த ஜாதகம் யோக ஜாதகம்னு சொல்லுங்கிறான். பங்கமேல் குணத்தியம்பி பரதனே துங்கமாமுடி சூடுகின்றான் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் எழுதுவார் ராமனுடைய வாக்கா. அது மாதிரி பங்கமில் ஆட்சி உச்சம், அதாவது ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ, பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றே. பால்நிலான்னா சந்திரன், கதிர்னா சூரியன். பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றே பொந்திகள் லக்கணத்தில் புகழுடை கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தளர்விலா வலிமை மிக்கோர் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாம் மாதேனா. பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றேன்னா சந்திரனோ சூரியனோ ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ உட்காந்துருந்தா அந்த ஜாதகம் யோக ஜாதகம்னு சொல்லுங்கிறான். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் திருதியை திதி அன்னைக்கு சூரியனும் உச்சம் பெற்று நிற்பார், சந்திரனும் உச்சம் பெற்று நிற்பார். ஆக ஒளி கிரகமான 2 கிரகங்களும் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால தளர்விலா வலிமை மிக்கோர் அப்படிங்கிறதுனால, அதாவது மேலும் மேலும் வளரக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வலிமை வரக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து சொல்லலை. அப்போ இது ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா, அட்சய திருதியை அன்னைக்கு சித்திரை மாதத்தில் அந்த 3வது நாள், அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடிய அட்சய திருதியை அன்னைக்கு இந்த 2 கிரகங்களும் உச்சமாக பிறந்த ஒரு ஜாதகன் மிகுந்த யோகம் பெற்ற ஜாதகன், அல்லது ஏதாவது ஒன்று உச்சம் பெற்றுனாலே அது பெரிய விஷயம்தான். அப்படி ஒரு அமைப்பு ஜோதிட ரீதியாக கொடுக்குறாங்க. இதில் சூரியனை வந்து தகப்பனார்னு சொல்லுவாங்க, சந்திரனை வந்து தாயார்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கக்கூடியதுங்கிறது வந்து இன்னும் பெரிய விசேஷம். சூரியன் சிவ அம்சமாகவும் சந்திரன் சக்தியினுடைய அம்சமாகவும் நிற்கிறனால 2ம் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க. கதிரோடு மதியங்கூடி கலந்திரு ராசி நிற்க, அதாவது சூரியன் சந்திரன் அடுத்தடுத்த ராசியில் அதுவும் உச்சம் பெற்று நிற்கிறாங்க. கதிரோடு மதியங்கூடி கலந்திரு ராசி நிற்க துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் அதிவித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்ப நின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானே அப்படின்னா, மேலும் மேலும் வளரக்கூடிய அளவில் சிறப்பான புத்திசாலித்தனத்தை பெற்ற ஒரு ஜாதகனாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறான். அந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒரு ஜாதகம் பிறந்ததுன்னா அப்பேற்பட்ட யோகம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2ல் ஏதாவது ஒன்று ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நின்னாலும் அந்த யோகம் இருக்கும். சரி, அப்போ ஜோதிட ரீதியாக 2 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து அந்த அட்சய திருதியை. சரி, இப்போது இந்த அட்சய திருதியை அன்னைக்கு வந்து பொதுவாகவே வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஜோதிடமாகட்டும் அல்லது சமயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சமஸ்கிருதத்திலேருந்து நிறையா சொல்கிறான். அதில் வந்து அட்சயம்ங்கிறதுல ஷயம் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அட்சயம் அப்படின்னா குறைவில்லாதது நிறைவானதுன்னு அர்த்தம். அப்போ மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு விஷயம். அன்றைக்கி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அட்சயம்னு சொல்கிறான். அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் நிறைய விஷயங்கள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு பிரமாதமாக நடந்தது, அது இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுக்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு, சோரை வச்சு தானே சித்திரம் எழுதணும், அதில் முக்கியமான எடுத்துக்காட்டுங்கிறது பிரம்மா வந்து தன்னுடைய படைப்பு தொழிலை வந்து துவங்கினது இந்த அட்சய திருதி அன்னைக்கு. சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த 3ஆம் நாள் அவர் அட்சய திருதி அன்னைக்கு இந்த பிரம்மா வந்து படைப்பு தொழிலை துவங்குறார். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் படைச்சிக்கிட்டே தானே இருக்கார். பிரம்மாவுக்கு படைப்பு நிற்கவே இல்லை. அப்போ மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அட்சய திருதியில் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்கு பிரம்மாவே ஒரு எடுத்துக்காட்டு. அதில் கூட இன்னும் விசேஷமாக சொல்லலாம். எப்படின்னா, அட்சய திருதியை வந்து மற்ற நாட்டுக்காரங்க யாரும் கொண்டாடலை, அவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்கிறதும் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து மிகப்பெரிய விஷயமா எல்லாரும், இப்போ தீபாவளி பண்டிகை அப்படின்னு எடுத்துகிட்டா எப்படி இந்தியா பூரா கொண்டாடுறாங்களோ அது மாதிரி எல்லா மொழி பேசக்கூடியவர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடியதுங்கிறது வந்து தீபாவளி பண்டிகை சொல்லுவாங்க. அது மாதிரி அட்சய திருதியை எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்துருச்சு.
அதனாலேயோ என்னவோ பிரம்மா வந்து அட்சய திருதியை நம்ம ரொம்ப விரும்பி கொண்டாடுறதுனால தான் தன்னுடைய படைப்பு தொழிலை வந்து அதிகமாக பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் தொகையில் முன்னுக்கு போகிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் அப்போ பிரம்மா வந்து தன்னுடைய படைப்பு தொழிலை அவர் ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது வந்து அட்சய திருதி அன்னைக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது வந்து இந்த படைப்பு தொழில். அப்போது பிரம்மாவுக்கு வந்து தான் செஞ்ச வேலை வந்து குறைவில்லாமல் தொடர்ந்து நடந்து வர்றதுக்கான ரொம்ப நல்ல நாளை பார்த்து ஆரம்பித்ததுங்கிறது வந்து அந்த அட்சய திருதி அன்னைக்கு அவர் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால படைப்பை வந்து குறைவர நடந்து வருதுங்கிற மாதிரியான அமைப்பு. இப்படி ஒரு கருத்து உண்டு. இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டால் ஜோதிடத்தையே எடுத்துக்கங்க. 27 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி முதலாக ஆரம்பித்து ரேவதி ஈராக 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரமும் 27 பெண்கள். இந்த 27 மனைவியை 27 பெண்களையும் மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் சந்திரன். இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும். ஒரு வீட்டுக்கார அம்மாவை வச்சே அவையும் படுற வாடு தாங்க முடியலை. அதுலேயும் இன்னும் ஒருத்திக்கு அட்சய திருதிக்கு நகை வாங்கி கொடுத்தே தீர மாட்டேங்குது. இவன் 27 ஒண்டாட்டியை கட்டி என்னையா செஞ்சுக்கிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு வரும்ல. ஆனால் அப்படி இல்லை. 40,000 மனைவியர் இருந்தார் அப்படிங்கிறான் தசரத சக்கரவர்த்திக்கு இல்லைங்களா? அதுலேயும் போய் அதை தசரதன் மகனுக்கு வந்து பொண்ணு கொடு ராமபிரானுக்குன்னு சொல்லி எப்படி கேட்டார் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளே போகிறோம், ஒரு பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் தாங்க, நம்மகிட்டே வந்து விசாரிக்கிறாங்கன்னு வைங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, ஏங்க இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரு அந்த பையன் எப்படிங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பையன் நல்லா தான், அவங்க அப்பாவுக்கு தான் 3 சம்சாரம் வச்சுருக்காருங்கன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கொடுப்பாங்களாம். திரையோடும் அரசரஞ்சும் செரிகழல்கால் தசரதனாம் உரையோடும் நெடுவேலோய் உபநயன முடிவிதித்து மறை ஓதுவித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன்கான்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். யாருக்கிட்ட? ஜானகியினுடைய தகப்பனார்கிட்ட, மாமனார்கிட்ட, ராமனுடைய மாமனார்கிட்ட போய் சொல்கிறாரு, தசரதனோட பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அவனை வளர்த்து ஆளாக்கி கல்வி கற்பித்து உபநயனம் பண்ணி வச்சு அத்தனையும் பண்ணது வந்து வசிஷ்டர் பண்ணதுப்பா, அதனால வசிஷ்டருடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போது ராமாயணத்தில் சொன்ன அந்த 40,000 மனைவிகள் அப்படிங்கிறது அதே மாதிரி சந்திரனுக்கு இப்போ சொல்கிறேன் இல்லையா, 27 மனைவிகள் 27 நட்சத்திரங்களும் மனைவியாக இருந்தனர் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, மற்ற விஷயங்களில் சொன்னால் மறந்துடுவாங்க. மனைவின்னு சொல்லி பாருங்க, பத்திரமா ஞாபகம் வச்சுருப்பான் இல்லையா? ஸோ சில விஷயங்களை வந்து அதாவது ஆன்மீக ரீதியான விஷயங்களாகட்டும், புராணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாகட்டும், அதை வந்து படிக்கிறவங்க மனசில் வந்து அப்படியே நிலைநிறுத்தணும்னு நினச்சாங்கன்னா அதை இந்த குடும்ப ரீதியாக கொண்டு போனால் கண்டிப்பாக நிலச்சி நிற்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி 27 மனைவியும் கட்டி அவர் குடும்பம் நடத்தினார்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரனுக்கு வந்து இந்த 27 நட்சத்திரத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஒரு நாளும் ஒரு வீட்டில் வந்து போய் தங்குறார், ஒரு மனைவியினுடைய வீட்டில் போய் தங்குறார். அவர் 27 மனைவியோட வீட்லேயும் ஒரு சுற்றி வந்தாருன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருது. இதை இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நாளும் ஒரு நட்சத்திரத்தினுடைய காலில் வந்து நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் அதன் வழியாக போகிறார். 27 நட்சத்திரத்தையும் கடந்து வரையில் ஒரு முழு மாதம் முடிஞ்சு போகுது. அதான் சந்திரமான மாதம்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் சூரியமான மாதம்னு ஒன்று இருக்குது, அது பஞ்சாங்க கணக்கீடு, அதை விட்டுருவோம் நம்ம. ஸோ அந்த வகையில் 27 மனைவியரையும் கல்யாணம் பண்ண சந்திரன் வந்து ஒரே ஒருத்திட்ட மட்டும் ரொம்ப பாசமாக இருந்திருக்கார். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிரும் இல்லையா, கோவம் வந்துடும் இல்லையா? அதில் வந்து ரோஹிணி, அந்த ரோஹிணிகிட்ட மட்டும் ரொம்ப விருப்பமாக நடந்துக்கிறார் சந்திரன். மற்றவங்கள்ட்டெல்லாம் சும்மா ஏனோ தானே நடந்துக்கல, எல்லாரும் போய் தன்னுடைய தகப்பனார்கிட்ட கண்ணீர் சிந்துறாங்க. மற்ற விஷயங்களுக்கு ஒத்து போயிடுவாங்க. யார்? மனைவி அழுதா கூட சகிச்சுட்டு போகக்கூடிய கணவன் உண்டு. ஆனால் கட்டி கொடுத்த தன்னோட பொண்ணு அழுதுதுன்னா எந்த தகப்பனாலையும் சகிக்க முடியாது. அதனால தான் தட்சன் வந்து நேராக மருமகனை வந்து விசாரித்து மருமகனுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போடான்றார். அப்போ சந்திரன் தேய துவங்குறார். தேய துவங்கினதான் அவருக்கு பயம் வந்துடுது. ஆஹா, நம்ம ஆளே இல்லாமல் போயிட்டோம்னாக்க என்ன செய்கிறது அப்படின்ட்டு தான் போய் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறார். அப்படி தவம் பண்ணல அந்த சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். என்னைக்கு? சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் 3ஆவது நாள் திருதியை திதி அன்னைக்கு காட்சி கொடுத்து அட்சய அப்படிங்கிறார். அட்சய அப்படின்னா வளர்றது அப்படின்னு அர்த்தம். நீ இனிமேல் வளர்ந்து வருவாய் அப்படிங்கிறார். கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாதுங்கிறதுனால தட்சன் கொடுத்த சாபத்தின்படி நீ தேஞ்சிக்கிட்டே வர்ற, நான் கொடுத்த வரத்தின்படி நீ வளர்ந்துட்டே வருவ அப்படின்னு சொல்லி அட்சயன்னு சொல்கிறார் சிவபெருமான். அதிலிருந்து அப்புறம் சந்திரன் வளர ஆரம்பிக்கிறார். அப்போ வளர்ச்சியை குறிக்கிறதுங்கிறது அந்த அட்சயங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து உண்டு. இதே மாதிரி இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். அதாவது
சிவபெருமானுக்கு வந்து ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் கிருபாகரனேன்னு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் வரும். சிவபெருமான் வந்து கங்கையை வந்து சடாமுடியில் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போது சடையில் வந்து கங்கையை வச்சவர், அந்த கங்கை வந்து பூமிக்கு வருது. பூமிக்கு சாதாரணமாக வரல, பகீரதன்கிறவனுடைய மிகப்பெரிய கடும் தவத்தாலையும் முயற்சியாலையும் வந்தது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், அவன் அந்த வேலை கிடைக்கணும்னு பகீரத பிரயத்தனம் பண்ணுறான்டா அப்படின்னு. ஏன்னா பகீரதன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கங்காதேவியை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்று நீ கங்கை வந்து பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கங்கையை கொண்டுட்டே வந்துட்டான். அப்படி கொண்டு வரையில தான் கங்கை சொல்கிறாங்க, நான் நேராக வந்து பூமியில் விழுந்தேன்னா பூமி வந்து என்னுடைய பாரத்தையும் வேகத்தையும் தாங்காது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் சிவபெருமான் சொல்ற, நீ எவ்வளோ வேகமாக வேணாலும் வா அப்படின்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சுக்கிறார். தலையில் வச்சதும் அதிலேருந்து கம்மியாக தான் வந்து ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதனால் மெதுவாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது இந்த கங்கை வந்து கங்காதேவி வந்து பூமியை தொட்ட நாள் வந்து சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து 3ஆம் நாளான திருதியை திதி, அது அட்சய திருதியை. அன்னைக்கு பூமியை தொட்ட கங்கை தான் இன்னைக்கு வரைக்கும் பூமியிலேயே தான் இருக்குது, தொட்டுக்கிட்டே தானே இருக்குது. எத்தனையோ பேர்த்துக்கு வந்து வாரி வழங்கக்கூடிய, அதாவது பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான விஷயம்னு எடுத்துக்கிட்டால் தண்ணியை சொல்லலாம். காற்று இல்லாமல் சில வினாடிகள் தான் இருக்க முடியும், சில நிமிஷங்கள் தான் இருக்க முடியும்பாங்க. தண்ணி இல்லாமல் சில நாட்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எது உயர்ந்தது அப்படின்னு பார்க்குறதுங்கிறத விட தண்ணி மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இல்லையா? அந்த வகையில் வந்து கங்காதேவி வந்து பலருக்கும் கிட்டத்தட்ட விவசாயம் செழித்து வளர்றதுலேருந்து இன்றைக்கி நவீன கால எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும் உணவுப் பொருளை தயார் பண்ணுறதுங்கிறதுக்கு தண்ணி வேணும், மண் வேணும், உழைப்பு வேணும். இதில் இன்றைக்கி வரைக்கும் மாறுதல் கிடையாது, உலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து. ஸோ அப்போ கங்கை வந்து இப்போ நம்ம கங்கையிலேருந்து ஒரு டீப்பை போட்டு எடுத்து நிறையா இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சு அப்புறம் கங்கையை தூய்மைப்படுத்தும் பணி அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கங்கை வந்து அட்சய திருதி அன்னைக்கு பூமியில் விழுந்தது, அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கங்கை நிற்காமல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய மற்ற காரியங்களும் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. இதே மாதிரி இதே அட்சய திருதிக்கு இன்னும் ஒரு சில சிறப்புகள் சொல்லலாம். எப்படி திரௌபதிக்கு சேலை உருவுறது அப்படிங்கிறது பரவாயில்ல எல்லாராலும் சொல்லப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு. திரௌபதி சேலையை உருவுறாங்க, எரிதழல் கொண்டு வா அண்ணன் கையை எரித்திடுவோம்னு சொல்லி பாரதியார் வந்து பிரமாதமாக பாடுவார். வாயிற் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழத்தல் போலும், கோவில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான். பிரமாதமாக இருக்கும். பாரதியார் பாட்டு படிக்கலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போ அந்த துரியோதனன் வந்து அவனோட உத்தரவை பெற்று நம்ம இவர் துச்சாதனை உருவுறார் புடவையை. யார்? திரௌபதிகிட்ட இருந்து உருவுறார். கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணா அபயம்னு சொன்னதுமே, திரௌபதி சொன்னதுமே கண்ணன் வந்து புடவையை வாரி வழங்கிக்கிட்டே இருக்கார். அவன் உருவி மயங்கி தலை சுற்றி சோத்துன்னு விழுந்துட்டான். இப்போ இவன் விழுந்தது மேட்டர் இல்லை, அந்த மேலேருந்து சேலையை கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த துச்சாதனன் வந்து இழுத்தது வந்து அட்சய திருதி அன்னைக்கு, சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த 3ஆம் நாள் அட்சய திருதி அன்னைக்கு அவன் உருவுறான், இங்கே ஒரு கொடுக்குறார். அப்போ அன்னைக்கு கொடுத்த அந்த சேலைங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் உருவின களைச்சு கிறங்கி போயிடுறாங்க. இன்னமும் ஜவுளி கடையில் வாருங்க, நம்ம இப்போ பெண்களெல்லாம் போய் நின்னாங்கன்னா அவன் எல்லா செல்ஃப்லேருந்தும் உருவி போட்டு இன்னைக்கு வரைக்கும் களைச்சி போயிருக்கான். அப்போது அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, அதாவது அட்சய திருதியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நல்வழிப்படுத்திட்டு தொடர்ந்து நடந்து வரக்கூடிய, கண்டினியூஸாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுங்கிறதுனால மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் அட்சய திருதி நாளில் பண்ணால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மாதிரியான கர்ண பரம்பரை கதைகள்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் கூட சொல்லலாம். பெருமாள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறார். அதில் வந்து கிருஷ்ணாவதாரமும் பலராம அவதாரமும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் இருக்கும், 2 அவதாரமும் ஒரே டைமில் இருக்கும். இந்த பலராமன் வந்து அவதாரம் எடுத்ததுங்கிறது வந்து பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு. அதனால தான் இன்றைக்கும் வந்து பசு மடம் அப்படின்னெல்லாம் நிறைய கோவில்களில் வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய டொனேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த வகையில் அந்த பசு மடம் அப்படிங்கிறது, அந்த பசுவை பராமரித்தாலே போதும், வந்து சகல சௌபாக்கியமும் எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிக்கிறதுக்காக பலராம அவதாரம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போது விலங்குகளில் பசுவுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல், ஏன் மற்ற விலங்குகள்லாம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே ஒதுக்குனது கிடையாது. எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படிங்கிறது வார்த்தையில் கிடையாது, செயல்பாட்டிலே வச்சுருக்கான் நம்மால். அது பசுவை மட்டும்தான் இல்லை, சிங்கத்தை எடுத்துக்கோங்க, சிம்ம வாகினி அப்படின்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு சிங்கம் வாகனமாகவே நிற்கிதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ சிங்கத்தையும் கும்பிட்றான். யானை ஐராவதம்ங்கிற யானை தான் இந்திரனுக்கு வாகனமாக இருக்குது, வெள்ளை யானை. அப்போ யானையும் வாகனமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி கஜமுக தரிசனம்னு சொல்லுவாங்க. யாகத்தில் அந்த காலத்தில் வேள்விகளில் யானையெல்லாம் வச்சு தான் வேள்வி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் யானைக்கும் நம்ம அதற்கான சரியான மரியாதை கொடுத்துட்ருக்கோங்கிறது. இவ்வளோ டீப்பாக போக வேண்டியதில்லை. கோயிலில் வெளியில் இப்போவும் நின்றுக்கிட்டு இருக்கிறது யானை. குதிரையை எடுத்துக்கோங்க. அஸ்வமேத யாகம்னா என்ன? அஸ்வம்னா குதிரை, அஸ்வ ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க 64 கலைகளில். அப்போது அந்த குதிரை ஏறுறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குதிரை ஏறுறதுங்கிறது இருக்கட்டும், குதிரையை அஸ்வமேத யாகத்துக்கு குதிரை இல்லாமல் என்ன அஸ்வமேத யாகம்? அப்போ குதிரையை நம்ம சாமி மாதிரி கும்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாம்பு ஒரு வாகனமாக இருக்கிறதுங்கிறது அப்புறம். முருகன் பக்கத்தில் பாம்பு இருப்பார், அது அப்புறம். ஈஸ்வரனுடைய கழுத்தில் பாம்பு சுற்றி இருப்பார், அது கூட இருக்கட்டும். பாம்பை ஒரு தெய்வமாகவே ராகுவாகவும் கேதுவாகவும் அம்பிகையினுடைய அடுத்ததொரு வடிவமாகவும் கும்பிட்டுக்கிட்டே வர்றோம்ல. அப்போ அந்த காலத்தில் பாம்பை கும்பிட்டுருக்குறாங்க, சிங்கத்தை கும்பிட்டுருக்காங்க, யானையை கும்பிட்டுருக்காங்க, குதிரையை கும்பிட்டுருக்காங்க. ஏன் எலியை கூட விடலை இல்லை? எலியும் கும்பிட்டுருக்கோம்ல. மூஞ்சூறுன்னு சொல்லி பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சிடறோம்ல. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு சொல்கிறோம்ல. அப்பேற்பட்ட அந்த மூஞ்சூர் பிள்ளையாருக்கு முன்னால் நிப்பாட்டி வச்சிடறோம்ல. அப்போ மூஞ்சூரையும் கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். இதுன்னு இல்லை, எதாக இருந்தாலும் கருடனை எடுத்துக்கங்க, காக்காயை எடுத்துக்கங்க. சனீஸ்வரன்னு சொல்கிறோம்ல, எள் சாதம் வைன்னு சொல்கிறாங்க. கருடனை இன்னும் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. பண்ணிய பாவம் பறக்குமே பார்மீதில் எண்ணிய நற்கர்மம் மெய்துமே வெண்ணை திருடனாரை சுமந்த தீரனாரை செங்கருடனாரை கண்ட கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்பேற்பட்ட யோகத்தில் இந்த கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளையுமே நம்ம சமமாக தான் கருதுகிறோம். எல்லாத்தையும் தெய்வங்களினுடைய வடிவமாக பார்க்குறோம். எங்கும் நிறைந்த பரம்பொருள், எல்லாத்துலேயும் உறைந்திருக்கக்கூடிய தெய்வன். ஏன் பன்றியை எடுத்துக்கங்க, பார்த்ததுமே முகம் சுளிக்கிற ஒரு விஷயம். பன்றியை எடுத்துக்கங்க, அவரும் வராக அவதாரத்தில் கிருஷ்ணர் வந்தார்னு சொல்லுவோம் இல்லை? பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வந்தார். ஆக இப்பேற்பட்ட அளவில் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணுறணும், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நோக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது இந்த பலராம அவதாரத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம். சரி, இந்த பலராம அவதாரம்ங்கிறது அந்த பசுவை பராமரிக்கிறதுல சகல ஐஸ்வர்யத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பலராம அவதாரம். அந்த பலராமன் அவதரித்ததுங்கிறது அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் சித்திரை மாதம் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது அக்ஷய திருதிங்கிறது பல விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இது மட்டும் இல்லை, இன்னமும் நிறையா சொல்லிகிட்டே வருவாங்க. பஞ்சபாண்டவர் வனவாசம் போகிறாங்க. அவங்க சூதாடினாங்க, அதனால வனவாசம் போனாங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த அன்னப்பறவை மாதிரி நல்லதை மட்டுமே எடுத்துக்கிடலாம் நம்ம. அப்போ வனவாசம் போனதுமே திரௌபதியும் கூட போயிட்டாங்க. அப்போ திரௌபதிக்கு பெரிய கவலை. என்ன கவலை? பீமன் பெரிய சாப்பாட்டுறாமை இல்லையா? எம்புடு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆனாலும் அதனால தான் பீம புஷ்டி அப்படின்னா, நல்லா குண்டாட்டம் இருக்கிறவனா பீமன் மாதிரி இருக்காண்டான்னு சொல்லுவான். ஏன்னா பீமன் அவ்வளோ சாப்பிடக்கூடியவர். அந்த பீமனுக்கு சமைச்சு போட முடியலையே அப்படின்னு கூட திரௌபதி வருத்தப்படலையாம். நம்ம நாடி வர்ற தவ சிரேஷ்டர்களுக்கும் முனிவர்களுக்கும் என்னமும் கொடுக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரொம்ப மனசு கவலை அடைஞ்சு அழுதுட்டு சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சூரிய பகவான் நேர்லேயே அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துருக்கிறார். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம். நீ எவ்வளோ சாப்பாடு வேணாலும் எடுத்துக்கோ, எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் சாப்பாடு போட்டுக்கோ, உனக்கு எல்லா டைம் நீங்கள் எப்போ எடுத்து கேட்குறியோ எல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆரிய பவானியை கையில் கொடுத்தா மாதிரி. அவர் வாட்டுக்கு எடுத்து எடுத்து வைக்க 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 அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி
சூரிய பகவான் வந்து அந்த வரத்தை கொடுத்து அந்த திரௌபதி கையில் அந்த பிச்சா பாத்திரம்னு வருது, அட்சய திருதியை பாத்திரம். அதாவது எடுக்க எடுக்க குறையாத, அள்ள அள்ள குறையாத அந்த பாத்திரத்தை கொடுத்ததுங்கிறது வந்து அட்சய பாத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்தது அமாவாசையிலேருந்து 3ஆம் நாள் சித்திரை மாதம் அட்சய திருதி அன்னைக்கு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. சரி, இந்த பாத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் அதை கழுவி அன்னதானம் முடிச்சதான் அதை கழுவி வச்சுருவாங்க. இப்படிமா போயிட்டு இருந்தது. அதாவது பாத்திரத்தை கழுவி கவுத்துறது. அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுக்கக்கூடாது, மறுநாள் தான். துர்வாசர்னு ஒரு முனிவர் இருந்தார், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தொட்டதுக்கெல்லாம் கோவம் வந்துடும், சல்லு புல்லுன்னு கோவம் வந்துடும். தொட்டதுக்கெல்லாம் சாபம் தான். அவர் வாட்டுக்கு அடித்து கிளப்பிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் கொடுக்குற சாபம் எல்லாமே நல்ல விஷயமா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நாரதன் கலகம் நன்மையில் முடியுமோ அது மாதிரி எந்நேரமும் டென்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கார் யார், துர்வாசருங்கிற முனிவர். அவர் ஒரு நாள் வந்திருக்காரு. கரெக்டாக அவங்க பாத்திரத்தை கழுவி கமுத்துனதுக்கப்புறம் அவர் வந்திருக்கிறார். வந்து, ஏம்மா அந்த மாதிரி எனக்கு சாப்பிட வேணும், நான் நெடுங்காலம் தவத்தில் இருந்திருக்கேன், மிகுந்த பசியோடு வந்திருக்கேன், நிறைய சாப்பிடணும், நான் எனக்கு சாப்பாடு தயார் பண்ணி வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். திரௌபதிக்கு ஒரே வருத்தம். இனி என்ன செய்ய போகிறான்? அதாவது முனிவருக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறது எப்படி? ஈ என இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயேனல் அதனினும் இழிந்தென்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொள்ளேனல் அதனினும் உயர்ந்தென்றுங்கிறான். உள்ளதுலேயே மிக இழிவான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்கறதுங்கிறது மிக இழிவான செயல். அப்படின்னா துர்வாசர் போய் பிச்சைலாம் கேட்கல. அவர் வந்து முனிவர் ஆர்டர் போட்டு போகிறார் திரௌபதிக்கு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வருவேன், எல்லா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வை, நான் நிறைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் மிக இதில் சொல்கிறான் விவேக சிந்தாமணியில், மிக இழிவான செயல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏதாவது தானம் கொடுன்னு போய் கேட்குறது மிக இழிவான செயல். அதை விட இழிவான செயல் ஒன்று உண்டு, என்ன தெரியுங்களா? இல்லை என்கிட்ட போகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறது. அதே மாதிரி உயர்வான செயல் அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்ன உயர்வான செயல்? இதை வச்சு நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்காம உதவி பண்ணாங்கன்னு வைங்களேன், குறிப்பறிந்து உதவுதல் இல்லையா? கேட்காம வச்சுக்கிட்டாங்க, கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து மிக உயர்வான செயல். அதை விட உயர்வான என்ன தெரியுமா? நீ கொடுத்ததை நான் பாராட்டுறேன், எனக்கு திருப்தி, ஆனால் நீ கொடுக்குற இந்த உதவி இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு தேவைப்படையில் நான் வேணா கேட்டு வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு வேணாமியான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிக உயர்வான செயல். அது மாதிரி இவரை வந்து நீ சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு ஆர்டர் போட்டு போயிட்டார். இந்த அம்மா அழறாங்க, இல்லைன்னு சொல்லணுமே, சாப்பாடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா வர்றார். கண்ணன் வந்து சொல்கிறார், நீ ஒன்றும் அழ வேண்டாம், அவர் வந்து வரட்டும், அவர் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டாருன்னா நீ சாப்பாடு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுவி வச்சிருந்த பாத்திரத்தை திருப்பி பார்க்குறார். ஒரே ஒரு பருக்கை மட்டும் ஒட்டியிருக்கான். அந்த ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து வாயில் போடுறார். வாயில் போட்டதும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் வயிறு நம்பிருச்சு. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃபுல்லாக போச்சு, வயிறு குப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ துர்வாசரம் அதில் அடக்கம் தானே, பகவான் சாப்பிட்டது எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி. சரி, அப்போ திருப்பி அந்த பாத்திரத்தை கவுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் துர்வாசரை குளிச்சுட்டு ரெடி ஆகி வர்றார். நேராக வந்ததுமே பார்க்குறார், எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போவுமே ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பாடெலாம் எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போயிடுறார். முடிஞ்சு போச்சு. ஆக லோகத்தில் உள்ள எல்லா வயிறு நிரம்பிச்சு இல்லையா? இறைவன் ஒரே ஒரு பருக்கையை சாப்பிட்டது சித்திரை மாதம் அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருதியை திதி அன்னைக்கு, அது வந்து அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் ரொம்ப பாப்புலராக தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு எடுத்துட்டா குசேலனும் கண்ணனும் இல்லையா? கைப்பிடி அவளோட போய் கண்ணனை சந்திக்கிறார் குசேலன். அவர் எடுத்து வாயில் போட்டு அட்சய அப்படின்னு போட்டு சாப்பிட்டாராம். இங்கே சாப்பிட்டதுமே டோட்டலாக அங்கே வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ். எங்கள் குசேலன் வீட்டில் கூரை வீடாக இருந்தது மாடி வீடாக ஆயிடுச்சு, பொன் பொருளாடை ஆபரணம் எல்லாம் சேர்ந்துருச்சு, வாகன வசதிகள் எல்லாம் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. அடுத்து திருப்பியும் அட்சயன்னு எடுத்து போடும்போது கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். யார்? இது இங்கே வந்து கிருஷ்ணனுடைய வீட்டுக்காரமாக கையை பிடிச்சிக்குது. ஏன் பிடிச்சிக்குது? ருக்மிணி தேவி கையை பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு தடவை அட்சயன்னு போட்டிங்க, டோட்டலாக எல்லா செல்வத்தையும் கொடுத்தாச்சுங்க, திருப்பியும் அட்சயன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வளர சொன்னீங்கன்னா மகாலட்சுமி தான் போய் அங்கே உட்காரணும், அதனால் நான் இங்கே தான் இருக்கணும்னு கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்பேற்பட்ட அந்த குசேலனுக்கு செல்வம் கொடுத்ததுங்கிறது வந்து அட்சய திருதி அன்னைக்கு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது மட்டுமல்ல, குபேரன் வந்து சங்க நிதி பதும நிதின்னு 2 நிதியை வச்சுருந்தான்.
இருக்குது, இன்னமும் இருக்குது. குபேரன் இருந்துச்சுன்னா அது இருக்கணும்ல, அதானே குபேரன். அந்த சங்க நிதி, பதும நிதி இதெல்லாம் வந்து குபேரனுக்கு கிடைச்சது வந்து இந்த அட்சய திருதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குறையவே குறையாமல் வற்றாத வளமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லுவான். இதே அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் வந்து பகவத் பிச்சாந்தேகின்னு சொல்லி ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழை பெண்ணோட வீட்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த அம்மாட்ட எதுவுமே இல்லை, வீட்டில் போடுறதுக்கு என்னமும் இல்லை, அரிசியை எண்ணி சமைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், இதில் வந்து பிச்சை கேட்டால் என்னத்தையா செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் பரவாயில்ல, இல்லைன்னு சொல்லலை. அவங்க உள்ளே போயிட்டு இருந்த 2 நெல்லிக்கனி, வாடி போன நெல்லிக்காயை கொண்டு வந்து போட்டு இவ்வளோதாங்க இருக்குங்கிற மாதிரி, அதையும் கூட சொல்லலை அந்த அம்மா. அதை போட்டிருக்காங்க பாத்திரத்தில். அதுக்கு தான் வந்து அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி நெல்லிக்கனி, தங்க நெல்லிக்கனியில் மழையாகவே பெய்ய வச்சாராம் அன்னைக்கு அட்சய திருதியை. சித்திரை மாதம் அமாவாசையிலேருந்து 3ஆம் நாள் திருதியை திதி அட்சய திருதி அன்னைக்கு. அதனால் கனகதாரா ஸ்தோத்திரம். சரி, இப்படி இந்த அட்சய திருதியை பற்றி சொல்லலை நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவாங்க. இது நடந்தது, இப்படி சிறப்பாக நடந்தது அப்படின்னுட்டு. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஊனி கவனித்து பார்க்கக்கூடிய விஷயம். பிரம்மா வந்து படைப்பு தொழிலை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அவர் படைச்சு அவரே பீரலை வச்சு பூட்டிக்கிறல, வெளியே விட்டுறார், கொடுத்துட்றார், வெளியில் லோகத்துக்காக கொடுத்துட்றார். அவர் என்ன படைக்கிறாரோ எல்லாத்தையும் கொடுத்துட்றார். சரி, அதே மாதிரி சந்திரன் வந்து வளர துவங்கினதுங்கிறது சிவபெருமானுடைய வரத்தால் இல்லை. சிவபெருமான் வந்து நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லலை. சிவபெருமான் வந்து நான் வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் வந்து வளர்ந்து வர்றதுங்கிறது வந்து நீ வளர்ந்து வருவேன்னு சொல்லி வரத்தை வந்து சந்திரனுக்கு கொடுக்குறாரே தவிர தான் வளர்ந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கல அவர். சரி, இதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, சிவபெருமானை போலயே இருங்க ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பிரம்மாவை வந்து படைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றார் ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு வரம் கொடுத்தார், அதிலிருந்து வளர ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி கங்கை வந்து கொடுக்குறாங்க, நான் வந்து தேவலோகத்திலேயே இல்லை பூலோகத்துக்கு வர்றேன், பகீரதனுடைய அந்த தவத்தை பாராட்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில் வர்றாங்க. கங்கை வந்து பூமிக்கு பாயுது. அதே மாதிரி திரௌபதிக்கு வந்து கண்ணன் வந்து கொடுக்குறார். ஆக அட்சய திருதியை அப்படின்னா என்னென்னா, நம்மகிட்ட இருந்து வெளியில் கொடுக்கணும், அதாவது தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான நிகழ்வை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக வந்த அட்சய திருதியை இப்போ நம்ம மக்கள் எப்படி திருவி வச்சுருக்காங்கன்னா, கையில் காசு இல்லைன்னாலும் கடை வாங்கியாவது போய் அதனை மாட்டல் வாங்கிட்டு வா, சங்கிலி வாங்கிட்டு வா, செயின் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்து வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ அட்சய திருதி அப்படிங்கிறது கையில் காசு வச்சுக்கணும், போய் நகை நட்டு வாங்கிட்டு வரணும். நான் தெரியாமத்தையும் கேட்குறேன், போன அட்சய திருதிக்கு வாங்கியிருப்பீங்க, சங்கிலியும் நகையும் அட்டிகையும் நெக்லஸு எல்லாத்தையும் வாங்கியிருப்பீங்க போன அட்சய திருதிக்கு. அப்போ இந்த அட்சய திருதிக்கு தான் அடுத்த நகை கடைக்கு போகிற எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. அதுவும் சிரமப்பட்டு போன அட்சய திருதிக்கு வாங்கினது மாதிரியே இந்த அட்சய திருதிக்கும் ப்ரெஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரியா. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடம்ங்கிறது வந்து கர்ணபூஷண பலனை சொல்லக்கூடிய இடம், ஆடை ஆபரணம் அணிகலன் சேர்க்கையை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதில் ஆபரணம்ங்கிறது 3ஆவது இடத்துலேருந்து வரும், லக்னத்திலேருந்து 3ஆம் இடம். அதில் தான் சொல்கிறேன், 3ஆம் இடத்தில் சுபர் முற்று பலனாய் இருநோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 உச்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடியிருப்பான் சுகமாக என்றான். கர்ணபூஷண பலன்னு ஒன்று உண்டு. 3ஆம் இடத்ததிபதி லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ உட்காந்துருந்தா அந்த ஜாதகத்துக்கு வந்து அட்சய திருதி அன்னைக்குத்தான் இல்லை, நீங்கள் என்னைக்கு தங்க வாங்கினாலும் தங்க வந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்போது அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்யலாம்? தானம் செய்யலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எது வாங்கி வச்சாலும் வளரும்னு சொல்கிறாங்களே, அதனால் அரிசி வாங்கி வைங்க, அடிப்படை தேவை. அல்லது முதற் தேவைன்னு சொல்லுவோம்ல, உப்பு வாங்கி வைக்கலாம், பால் வாங்கி வைக்கிறதுங்கிறது. இன்னும் சொல்லணும்னா, இது ஒரு கலசத்தை எடுத்து வச்சு அதில் வந்து கங்கையை பால் ஊற்றலாம், அல்லது தண்ணியை ஊற்றி அது மேலே தேங்காய் வச்சு மாவில் வச்சு நெல்லை பரப்பி விட்டு அதில் அந்த கலசத்தை வச்சு அதில் வந்து சுவாமியை கும்பிட்டு பூஜை பண்ணி, இது ஒரு ஸ்டைலான வழிபாடு. அதாவது இப்படி கொண்டு போகிறதுங்கிறது வந்து பகவானை வந்து வழிபாட்டில் வந்து அட்சய திருதியை வந்து மகாலட்சுமியை வந்து அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறது அது ஒரு ஸ்டைல்.
ஆனால் நம்ம மக்கள் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த அட்சய திருதிங்கிறது அதில் இருக்க எந்த லூப் லைன் இருக்கோ அதை மட்டும் தானே எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த வகையில் வந்து நீ சங்கிலி வாங்கு, பவுன் வாங்கு, தோடு வாங்கு, மோதிரம் வாங்கு, பிரேஸ்லெட் வாங்க, அப்போத்தையும் உனக்கு நிறையா வளரும்ன்ற மாதிரி கொண்டு வந்து இந்த அட்சய திருதியினாலே நிறைய பேர் சண்டையும் போட்டுக்கிடுவாங்க கணவன் மனைவி கடையில். அப்போது இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அது குறைவில்லாமல் வளர்ந்துக்கிட்டு வரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம், பாதகமான எந்த காரியங்களும் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிடாதீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் சிகரெட்டு குடிக்கிறத விட போகிறேன், அல்லது வந்து வேறு ஏதாவது என்கிட்ட தீய பழக்கம் இருக்குது விட போகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு நிப்பாட்டுங்க. அது வாட்டுக்கு கப்புன்னு நின்றுக்கிறோம். ஏன்னா அதான் வளர்ந்துக்கிட்டே வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கே, அந்த எண்ணத்தையே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இது மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப ஏன் நெகட்டிவான விஷயங்களை தேடி போகணும்? அதனால் உங்கள் வீட்டுக்கு தங்கம் வாங்கிட்டு வந்தாத்தான் தங்கம் வளருங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம், அரிசி வாங்கி வைங்க, உப்பு வாங்கி வைங்க, பால் வாங்கி வைங்க, அதுக்கப்புறம் பணம் இருந்தால் நகை வாங்கி வைக்கலாம். சரியா? அதான் அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியில் வந்து நம்ம மக்கள் வந்து எல்லா வளமும் நலமும் சகலமும் பெற்று வாழணும்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்போ இந்த அட்சய திருதியை சகல வளமும் கொடுக்கட்டும். உங்கள் குடும்பம் வந்து ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.